இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டின் பொதுக்காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம், இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா மூலமாக கடவுள் நமக்கு கொடுக்கும் அங்கீகாரத்தை தெளிவாக எடுத்துரைக்கின்றார். ஆண்டவர் மகிமையாக சொல்கின்றார், உங்கள் பொருட்டு நான் பெருமைப்படுகின்றேன், மகிமைப்படுத்தப்படுகின்றேன் என்பதை கடவுள் கூறிய அற்புதமான வார்த்தைகளை இறைவாக்கினர் எசையா இஸ்ராயேல் மக்களிடம் கூறுகின்றார். நாமும் நமது சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் கடவுளை மகிமைப்படுத்துகின்றோமா, கடவுளுடைய பெயரை பெருமைப்படுத்துகின்றோமா என்பதை சிந்திப்பதற்காகத்தான் இன்றைய முதல் வாசகம் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. பெயர் சொல்லி அழைக்கின்றார் நம் கடவுள். இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுலடிகள் அழகாக தன்னுடைய வாழ்த்தையும் நன்றியையும் புரிந்து மக்களுக்கு சொல்வதை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். கடவுள் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தியதையும் அதுவும் உங்கள் மத்தியில் பயன்படுத்தியதையும் நினைத்து பார்த்து நன்றியோடு உங்களுக்கு நான் என்னுடைய ஆசிரை வழங்குகின்றேன் என்று சொல்கின்றார். தன்னுடைய அனுபவத்தின் பெயராக, தன் அனுபவத்தினுடைய செயலாக பவுலடிகளார் சொல்வதை இன்றைய 2வது வாசகத்திலே அழகாக நாம் வாசிக்கின்றோம். ஆக நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்தில் அனுபவத்தை பெறுகின்றோம். அந்த அனுபவம் என்பது மற்றவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த ஒரு கருவியாக மாறுவதற்கு உதவ வேண்டும் என்பதை அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே புனித திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியாக இதோ செம்மறியாக வருகின்றார், அவருடைய மகிமைக்காக மாட்சிக்காக என்னை தயாரிப்பதற்கு கடவுள் என்னை அனுப்பியதற்காக நான் நன்றி சொல்கின்றேன் என்று மிக மகிழ்ச்சியோடு திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய வருகையை பற்றி அழகாக சொல்கின்றார். ஆம், இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, புனித திருமுழுக்கு யோவானைப் போல நாமும் மற்றவர்களுடைய எண்ணங்களிலும் வாழ்க்கையிலும் அவர்களுக்கு கிடைத்த திறமைகளை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது, அதை மிகைமைப்படுத்தாமல் அவர்களை பாராட்டும் பொழுது, நாமும் சிறந்த ஒரு கருவியாக, ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ இயலும் என்பதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆக எவ்வாறு இறைவாக்கினர் எசையா உங்களுடைய மகிமை என்பது கடவுளை மகிமைப்படுத்துகின்ற சொன்னதைப் போல, பவுலடிகளார் சொன்னதைப் போல, உங்கள் பொருட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன், அதற்காக நன்றியும் செயலும் புரிகின்றேன் சொன்னதைப் போல, திருமுழுக்கு யோவானைப் போல நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை அனுபவங்களோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டிலே நாமும் ஒரு சிறந்த ஒரு அனுபவத்தை பெறுவோம் என் நம்பிக்கையோடு ஆண்டுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.